கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 15வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு நாம் படித்தோம், இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையில் போனார் இல்லையா? சீடர்கள் தங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இது 3வது தடவையாக அவர்களை மீட்பெண்ணாக எழுதியிருக்கிறது. நாட்கள் பல கழிந்தது. அவர்கள் இனி இப்படி இருந்தால் பற்றாது. இயேசுவோடு கூட இருந்த பொழுது புசிக்க கிடைச்சது, நோய் வராதவர் பார்த்தார், குடும்பத்தை போற்றுவதற்கு கிடைச்சது. அப்போ இனி தங்களுக்குள்ள வாழ்க்கைக்குள்ளதை தேட வேண்டும் என்று சொல்லி விட்ட மீன் பிடிக்க போனார்கள். ஆனால் அங்கே இருந்து இயேசு அவர்களை கண்டு அவர்களுக்கு ஒன்று அகப்படாதிருந்து ஒரு பெருத்த மீன் கூட்டம் அவர்களுக்கு கொடுத்ததாகவும் விடியற்காலம் இயேசு அவர்களை தேடி போனதாகவும் எல்லாம் நாம் படித்தோம். ஆனால் பிறகு இவர்கள் கரையில் வந்த பொழுது இவர்கள் பசியோடு இருப்பார்கள் என்று நினைத்து இவர்களுக்கு அப்போ மீனுமெல்லாம் அவர் கண்ணில் சுட்டு சூடாக வச்சுருந்தார். அப்போ இதில் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு எழுதியிருக்கு. அதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு புசித்த பிறகு இயேசு, யோவானுடைய குமாரனே சீமோனே, இவர்களும் அதிகமாக என்னை நீ நேசிக்கிறாயா என்று கேட்டான். அப்போ சீமோன் பேதுரு வந்துட்டு அவர் மிகவும் இயேசுவுடன் அன்பாக இருந்தார். அவரோட கடலில் நடக்குவதற்கும் இவர் பயம் இல்லாமல் இறங்கி நடந்தார். அப்படி ஒரு சீடன். அவரோடு கேட்க, இவர்களை காட்டில் அதிகமாக நீ என்ன நேசிக்கிறியான்னு. அப்போ அவன் சொன்ன ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இயேசு சொல்கிறார், என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயா அப்படின்னு கேட்குறார். அதுக்கப்புறம் மீண்டும் 2வது தடவை கேட்குற, நீ என்ன இவர்களாக விட அதிகமாக நீ என்ன நேசிக்குதியா அப்படின்னு. அவன் ஆமாம் சொல்கிறான். மீண்டும் சொல்கிறான், என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயா அப்படின்னு கேட்குறார். பிறகு 3ஆம் தடவும் இயேசு கேட்கிறார், இவர்களை விடவும் அதிகமாக நீ என்னை நேசிப்பா என்று. ஆனால் இந்த சீமோன் பேதுருக்கு என்ன செய்ய சங்கடம் வந்தது. ஏன்னு சொன்னால், ஆண்டவரே, என்னை பற்றி எல்லாம் உமக்கு தெரியுமே, தெரிஞ்சிருந்தும் மீண்டும் மீண்டும் நீ என்னிட கேட்குறியேன்னு சொல்லி அவன் ரொம்ப வேதனைப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றும் ஆண்டவர் நம்மோடு கேட்குற, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயா அப்படி என்று சொல்லி. நமக்கு தெரியும், ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லுகிறது ஆண்டவரிடத்திலிருந்து காணாத போன ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அதே மாதிரி தான் நமக்கு சொல்லிட்டு அவர் சீடர்களுக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்தது நாம் படித்தோம் இல்லையா? எப்படின்னு, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்து 1 காணாமல் போன, அதை தேடி நடப்பார் அப்படி என்று சொல்லி சொன்னது போல், அதே போல் நானும் மனம் திரும்பின 99 பேரை விடவும் மனம் திரும்பாத ஒரு பாவிக்காக நான் இன்றைக்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ வசனம் கேட்டும் அதை செவிக்கொள்ளாமல் தனக்கு இஷ்டப்படி நடக்கிற ஒரு கூட்டம் ஆத்மாக்கள் நம்மள இடையில உண்டு. ஆண்டவரை அறிந்தும் கண்டும் நேசித்தும் அவரிடத்து அன்பாக இருக்கிற நாம் அவருக்காக அந்த ஆட்டுக்குட்டிகளை நாம் மேய்க்க தயாராக இருக்க வேண்டும். நமக்கு தெரியும், சில ஆட்டுக்குட்டிகள் திரிஞ்சு பாயும், இடிக்கும், நம்மை வேதனைப்படுத்தும், நம்மை வேண்டா என்று தள்ளும், நம்மை அவ்வளவு கண்ணீர் வீழ்த்த வைக்கும். ஆனாலும் அது தேவனுடைய ஒரு ஆட்டுக்குட்டி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த நாட்களில் நாம் உதாசீனமாக அல்லமை நம்ம கஷ்டங்கள் நிமித்தமாக இருக்கிறோம், இல்லைன்னா நம்முடைய அந்த சூழ்நிலையாக இருக்கலாம், தேவனுடைய அன்பை விட்டு அந்த தேவனுடைய வேலையை விட்டு நம்ம பின்மாறினது. ஆனால் அப்படி இருக்காமல் இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கத்தக்கதாக, இல்லைன்னா நாம் ஆத்துமா ஆதாயம் செய்ய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நாளில் ஆண்டவருடைய வேலை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகள் ஆண்டவரே, தேவனுடைய வேலையில் இருந்துட்டு ஆண்டவரே, யாருக்கு ஆண்டவரே அப்பா வேலையை விட்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதித்து இந்த நாட்களிலே கர்த்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே பணியை செய்ய கிருபையும் ஆண்டவரே மனசை நீர் கொடுத்து அவர்களை தேற்றி வழி நடத்த வேண்டும் என ஜெபிக்கிறேன். உங்களுடைய வருகை வரை ஆண்டவரே அப்பா உமக்கென்று நிற்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அபிஷேகித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.